அனைவருக்கும் வணக்கம். இன்று சிம்ம ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்க்கலாம். பொதுவாக சிம்ம ராசிக்காரர்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் உடையவர்கள். எதற்கும் அஞ்ச மாட்டார்கள். தன்மானம், தைரியம், நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு என எல்லா சிறப்பம்சங்களும் பெற்றிருப்பார்கள். ஒரு விஷயத்தை முடிவு செய்தால் அதிலிருந்து பின்வாங்க மாட்டார்கள். எப்படியானாலும் அதை செய்து முடித்து வெற்றி காண்பார்கள். உழைப்பின்றி ஊதியமில்லை என்ற பொருளுக்கேற்ப அவர் தன் உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்பவர். பொய் சொல்வது, ஏமாற்றுவது போன்ற எந்த தவறான குணங்களும் அவர்களுக்கு கிடையாது. இது போன்று சிறந்த குணங்களை உடையவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். உங்கள் ராசிக்கு சந்திரன் 5ஆம் வீட்டில் நிற்கும் போது 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பிறக்கிறது. அடிப்படை வசதி வாய்ப்புகள் பெருகும். வருமானத்தை உயர்த்த அதிகம் உழைப்பீர்கள். புதிய சிந்தனைகள் உதயமாகும். பிள்ளைகளால் உறவினர்கள் மத்தியில் அந்தஸ்து உயரும். கடன் பிரச்சனையில் ஒரு பகுதி தீரும். உங்களை சுற்றி இருப்பவர்களின் சுயரூபம் தெரிந்து இனி செயல்பட ஆரம்பிப்பீர்கள். வெகு நாட்களாக தடைப்பட்டு கொண்டிருந்த கட்டிட வேலைகளை தொடங்குவீர்கள். அதற்கு வங்கி கடன் உதவி கிடைக்கும். சிலர் பழைய வீட்டை இடித்து கட்டுவீர்கள். வருடம் தொடங்கும் போது செவ்வாய் 12ஆம் வீட்டில் நிற்பதால் சுப செலவுகள் அதிகரிக்கும். சகோதர சகோதரிகளால் அவ்வப்போது அலைச்சல் உண்டாகும். என்றாலும் அவர்களால் ஆதாயம் உண்டு. வழக்கில் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம். நிதானமாக யோசித்து முடிவெடுக்கவும். வழக்கறிஞர்களின் வழிகாட்டுதல் படி செயல்படுங்கள். சனி பகவான் 7ஆம் இடத்தில் நின்று கண்டகச்சனியாக திகழும் நிலையில் கணவன் மனைவிக்குள் வீண் சந்தேகம், ஈகோ பிரச்சனையால் பிரிவுகள் வரக்கூடும். வாழ்க்கை துணைவருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். கவனக்குறைவு மற்றும் மறதியின் காரணமாக விலையுயர்ந்த நகை, பணம், செல்போன் போன்றவற்றை இழக்க நேரிடும். யாரையும் யாருக்காகவும் சிபாரிசு செய்ய வேண்டாம். நியாயமாக பேசுபவர்கள் என்று நம்பி ஏமாற வேண்டாம். எவ்வளவு பணம் வந்தாலும் பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்கும். இருப்பினும் சமாளித்து கொண்டே இருப்பீர்கள். ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி வரையிலும் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் கேது பகவானும் 8ஆம் வீட்டில் ராகு பகவானும் அமர்ந்திருப்பதால் சிறு சிறு விபத்துக்கள், ஏமாற்றங்கள், வீண் விரயம், இனம் தெரியாத கவலைகள் வந்து செல்லும். சிலர் உங்களை கோபப்படுத்தி வேடிக்கை பார்ப்பார்கள். அதிகம் பேச வேண்டாம். பார்வை கோளாறு, பல்வலி, காது வலி மற்றும் கணுக்கால் வலி வந்து செல்லும். ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதிக்கு பிறகு வருடம் முடியும் வரை உங்கள் ராசிக்குள்ளேயே கேது பகவானும் ராசிக்கு 7ஆம் வீட்டில் ராகு பகவானும் அமர்வதால் கோயில் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். சிலருக்கு திடீர் பயணங்கள் உருவாகும். தூக்கம் குறையும். யாரையும் எளிதில் நம்பி ஏமாற வேண்டாம். சில காரியங்களை நீங்களேயே முன்னின்று நடத்துவது நல்லது. கணவன் மனைவிக்குள் வீண் சந்தேகம், ஈகோ பிரச்சனையால் பிரிவு வரக்கூடும். வாழ்க்கை துணைக்கு இரத்த அழுத்தம், சர்க்கரை அளவு குறைபாடு போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். வழக்குகளால் நெருக்கடிகள் வந்து நீங்கும். இந்த ஆண்டின் தொடக்கம் முதல் 10/5/2025 வரை குரு உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் நிற்பதால் அடுக்கடுக்கான வேலைகளால் அவதிக்குள்ளாவீர்கள். மறைமுக அவமானம் வந்து நீங்கும். கௌரவம் குறைந்துவிடுமோ என்ற அச்சம் வரும். ஆனால் 11/5/2025 முதல் வருடம் முடியும் வரை குரு 11ஆம் வீட்டில் லாப வீட்டில் அமர்வதால் எங்கு சென்றாலும் நல்ல வரவேற்பு பெற்று தருவார். கல்வியாளர்களின் நட்பால் தெளிவடைவீர்கள். சிலர் புது சொத்துக்கள் வாங்குவீர்கள். அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் உண்டாகும். வீடு கட்டும் யோகமும் வந்தேறும். கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் நீங்கி நகமும் சதையுமாக இணைவீர்கள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சிலர் மகளுக்கு நல்ல வரன் அமைத்து கொடுப்பீர்கள். மகனுக்கு எதிர்பாராத நிறுவனத்தில் உயர்கல்வி உத்தியோகம் அமையும். தாயாரின் உடல்நிலை சீராகும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். ஆடை ஆபரணங்கள் சேரும். பெரிய பதவிக்கு உங்களுடைய பெயர் பரிந்துரை செய்யப்படும். வியாபாரிகள் பெரிய முதலீடுகள் போட்டு சிக்கிக் கொள்ளாதீர்கள். வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்த லாபத்தை குறைத்து விற்பனை செய்ய வேண்டியது வரும்.
வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும். புதியவர்களை நம்பி அறிமுகம் இல்லாத வியாபாரத்தில் இறங்க வேண்டாம். எவருக்கும் பெரிய தொகையை கடனாக தர வேண்டாம். சில சிரமங்கள் இருந்தாலும் வியாபாரத்தில் கணிசமாக லாபம் உயரும். உணவு, புரோக்கர்ஸ், கமிஷன், எலக்ட்ரிக்கல்ஸ் வகைகளில் ஆதாயம் அடைவீர்கள். கூட்டுத் தொழிலில் பங்குதாரர்களுடன் மோதல் வெடிக்கும். உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகளால் அவ்வப்போது மன உளைச்சல் வந்தாலும் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். அலுவலக சூட்சமங்கள் அத்துப்படியாகும். அரசு துறையில் பணியாற்றும் அன்பர்கள் வேலையில் சக ஊழியர்களால் உங்களின் பெயர் கெடாமல் பார்த்து கொள்ளுங்கள். சிலருக்கு விருப்பமற்ற இடமாற்றம் அமையும். எனினும் வருடத்தின் பிற்பகுதியில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. கணினி துறையினருக்கு வேலை பளு அதிகம் உண்டு என்றாலும் புதிய பொறுப்புகளும் ஊதிய உயர்வும் உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும். சிம்ம ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்த்தோம். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.